சிலுவையின் நிழல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். திக்கேற்ற ஏழை ஜனங்கள், கட்டப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இந்த ஊழியங்கள் நடைபெறுக அப்படின்னாலே ஒரு ஜெபம் மிக மிக தேவையாக இருக்கிறது. எனவே அடியனையும் நினைவு வரும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாட்களும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கையிலே அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கண்டு வார்த்தைப்படி ஒருவரே எங்களோட கூட இப்பொழுது இடைபெடுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்பிலை நிலைத்திரு அப்படிங்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20 வசனம், 1 கொரிந்தியர் 7:24. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே என்ன செய்யணும்? நிலைத்திருக்க கடவன். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான நோக்கத்துக்காக அவர் அழைத்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலேயே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். முகாந்திரம் இல்லாமல் அவர் நம்மளை யாருமே என்ன செய்யலை, தெரிந்து கொள்ளவில்லை. எபிரேயர் 5:4 இப்படியாக சொல்கிறது, ஆரோனையை போல தேவனால் அழைக்கப்பட்டால் வழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுவது இல்லை. ஆரோனை போல நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு விதமான நோக்கத்துக்காக தாயின் கர்ப்பத்திலே அவர் தெரிந்து கொள்கிறார். நீங்கள் நாளாம் பாருங்கள், புறமதத்தில் அவ்வளோ தீவிரமாக இருந்தேன். இயேசுனாலே எனக்கு பிடிக்காது. முதல் எதிரியே எனக்கு இயேசு தான். 2வது எதிரி கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்துவ கடையில் ஜாமம் கூட வாங்க மாட்டோம். நான் அப்படிலாம் இருந்த என்னையும் கூட இயேசுவே வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். புறமதத்தை சேர்ந்த இடங்களில் அவ்வளோ பூஜை பண்ணுவேன். அந்தளவுக்கு பயபக்தியாக இருப்பேன், ரொம்ப பயபக்தியாக இருப்பேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அதுக்கு மேலே. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நான் வீட்டை கழுவியும் ஒரே சாம்பிராணி பற்றி சூடமாக தான் எங்கள் வீட்டில் இருக்கும். அந்தளவுக்கு பயபக்தியாக இருந்தேன். என்னையும் கூட ஒரு நாளைக்கு ஒரு விபூதி பாக்கெட்டு சாப்பிடுவேன் பூஜையில் வச்சு, எப்படியாவது கடவுள்கிட்ட வல்லமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட என்னையும் கூட கர்த்தர் நினைச்சார், தெரிந்து கொண்டார். இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்லாம் நினச்சி கூட பார்க்கல. கர்த்தருடைய பெரிய கிருபை. ஏன்னா அந்தளவுக்கு நான் ஆண்டவருக்கு அகைன்ஸ்டாக இருந்தேன். சிலுவை பெற்ற உபதேசம் கெட்டு போகிறனுக்கு பைத்தியமாக இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்குது. அறியப்படாத நாட்டில் கிறிஸ்தவங்களை கண்டாலே பைத்தியக்காரங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, முட்டாப்பில் வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லி எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ பேசியிருக்கிறேன். ஏன்னா புற மதத்தில் அவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருந்தேன். பூஜாரி கூடவே போவேன், அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய கோயில்களுக்கு போயிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ தான் நினச்சி பார்த்தேன், ஒவ்வொரு மனுஷனையும் இந்த உலகத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அது என்ன? ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேட்க வேண்டும். அன்றைக்கி பாருங்கள், பவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். அவன் அது வரைக்கும் கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துகிறான், கொலை கூட பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான மனுஷனாக தான் இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அந்த ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். ஒரு நிமிஷத்தில் பாருங்கள் ஆண்டவருக்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். அது வரைக்கும் கிறிஸ்தவங்களை கண்டாலே துன்புறுத்துகிறான், கிறிஸ்தவங்கனால அவனுக்கு ஆகாது, கொலை கூட பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான மனுஷனாக இருந்தவன் ஆண்டவர் அவனை சந்தித்த உடனே அவனுடைய வாழ்க்கையே மாறுது. ஒரு நிமிஷத்தில் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். உடனே பாயிண்டை பிடிச்சிட்டான் பாருங்கள். இது தாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை படித்தோம், வேலைக்கு போகணும், திருமணம் பண்ணோம், அடுத்தது பிள்ளைங்களை படிக்க வச்சோம், அவங்கள வேலைக்கு அனுப்பணும், அவங்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அது எல்லாரும் பண்ணக்கூடியதான். ஆனால் ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் ஒரு நோக்கத்துக்காக அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கி சவுல் உடனே ஆண்டவருக்கு வாழ்க்கை அர்ப்பணிக்கிறான். ஆண்டவர் அவனை கொண்டு பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அற்புத அடையாளங்கள், அநேக நிருபங்கள் கூட எனக்கு புதிய ஏற்பாடில் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. ஆவியின் வரங்களை குறித்து தான் ரகசியங்கள்னு அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அநேக மறைபொருட்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்மளை குறித்தும் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கணும். இன்றைக்கி நிறைய நான் ஊழியத்துக்கு நீ ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் பிரதர் அப்படிம்பாங்க. அப்படியாங்க அப்போ தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். நிறைய பேரை பார்த்து அதான் சொல்லுவேன். ஏன்னா நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இடத்துக்கு கூடுவாங்க. யார் பார்த்தாலும் நீ நம்ம ஊழியத்துக்கு வந்துருமாங்க. ஆனால் அவங்களுடைய நோக்கம்லாம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு நம்ம கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், ஹெல்ப்பாக இருக்கணும், அவங்க கூடவே இருக்கணும், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர தேவ சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு இடத்துல நம்ம ஒளிஞ்சோம் ஒரு 5 வருஷம், திடீர்னு ஆண்டவர் நீ அழைக்கிறார் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ என் கூட ஒருத்தர் ஊழியம் பண்ணிட்டு திடீர்னு போகிறேன்னா கஷ்டமாக தான் இருக்கும். உடனே நான் மாம்சத்தில் நினச்சுவேன், அதெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, கடவுள் சித்தம் நீங்கள் என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாம்சத்தில் அவங்கள போவிடாத அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவர் இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிறதுக்காக அவ்வளோத்தையும் சொல்லி அவங்கள போவிடாத அளவுக்கு கிட்டத்தட்ட சாபம் கூட செஞ்சுருவாங்க. சிலர் விட்டுருவாங்க, நீ போயிட்டேன்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்லி. இன்றைக்கி நிறைய அப்படி நடக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம
தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருப்பார்கள் கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுவங்களாம் பரலோகராஜ்யத்தில் நினைச்ச முடியாது, பிரவேசிக்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த நாட்களும் கூட இன்றைக்கி அநேக மனிதர்கள் மூலமாக கர்த்தரை உருவாக்கலாம். நிறைய ஊழியத்துக்கு நம்மளை கொண்டு போகலாம், பாஸ்டர் கீழே கொண்டு போகலாம், நிறைய இடங்களை கொண்டு போகலாம், ஒவ்வொரு இடத்துலையும் உருவாக்கலாம். ஆனால் கடைசியில் என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், அந்த நோக்கத்தை நம்ம ஆண்டவரத்தில் நம்ம கேட்க வேண்டும். அவர் அப்படி சொன்னார் அங்கே போகிறேன், நாங்கள் அவர் இப்படி சொன்னார் நான் அந்த ஊழியத்துக்கு போகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்கவே மாட்டாங்க. இங்கே ஒரு 6 மாதம், அங்கே ஒரு 6 மாதம், அங்கே ஒரு வருஷம், கடைசியில் ஊழியத்தையே நான் விட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன நோக்கத்தும், ஏன்னா ஊழியத்துக்கு தலைவர் யார்? எஜமான் நம்ம ஆண்டவராக இயேசு ஒருவர் தான். அவருடைய சித்தத்தை செய்வதற்காக தான் அவர் அழைத்திருக்கிறார். ஒரே குடும்பமாக இன்றைக்கி சரீரம் எல்லா உறுப்புகளும் சேர்ந்தால் தான் ஒரு சரீரம். அதே போல் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அழைப்பு. சிலருக்கு தீர்க்கதரிசன அழைப்பு கர்த்தர் கொடுக்கிறார், சிலருக்கு அப்போஸ்தலர் அழைப்பு கொடுக்கிறார், சிலருக்கு போதர்கள் அழைப்பு கொடுக்கிறார், சிலருக்கு மேய்ப்பர்கள் அழைப்பு கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான அழைப்பு கர்த்தர் கொடுக்கிறார். என்ன நோக்கத்துக்காக நீ தெரிந்து கொண்டீர் ஆண்டவர், நான் என்ன செய்யணும், எதற்காக நீ தெரிந்து கொண்டீர்? சிலர் வியாதியின் வழியில் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பார், சிலர் பயங்கரமான பாடுகள் மத்தியில், கடன் பிரச்சனைகள் மத்தியில், உபத்திரத்தின் கோகையிலே நானுனே தெரிந்து கொண்டேன். எல்லாரையும் கர்த்தர் பாருங்கள், நல்லா இருக்கவங்கள ஆண்டவர் யாரையும் நினைச்சல அழைக்கலை. வேதம் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாராம், உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவர்களை இழிவானவர்களும் அற்பமானப்பட்டவர்கள் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டாராம், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். எனவே ஆண்டு அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். இன்றைக்கி நான் என்ன நிறைவானவனா? எல்லாத்துலேயும் குறைவுள்ள ஒரு மனுஷன். வீட்டில் அவ்வளோ ஒரு சாபம், தரித்திரம், ஏழ்மை, பயங்கரமான போராட்டம், பயங்கரமான கட்டு, தகப்பன் இறந்துட்டார், சொந்த பந்த ஜனங்கள் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில், படிப்பறிவு அந்தளவுக்கு கிடையாது, ஒரு டேலண்டான ஆள்லாம் கிடையாது, என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, அதே ஆண்டவர் இன்றைக்கி உங்களையும் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 1:26 பார்த்தீங்கன்னா, சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர்கள் கிடையாது. ஆண்டோடைய அழைப்பை பார்த்தீங்களா? எல்லாரும் சாதாரண ஒரு மனிதனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆடுகளை மேய்த்தவனைப்பா ஆண்டவர் தெரிந்து கொண்டார். வீட்டில் பெரிய பெரிய ஆளுகள்லாம், திறமையான ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களே தெரிந்து கொள்ளலை. ஆடு மேய்த்தவனை தான் கர்த்தர் அரசனாக தெரிந்து கொள்கிறார். திக்குவாய் மந்தனா உள்ளவன் ஆண்டவரே நான் ஊழியத்துக்கே வரலை அப்படிங்கிறார் மோசே. அவரோட தான் ஆண்டவர் முகமுகமாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசி, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் ஆண்டவரே, அசுத்த மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுறேங்கிறாரு. அவர் தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து வெளிப்படுத்தக்கூடிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி என்ன அழைப்பு? நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலை நான் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கி 2 பேதுரு 1:10 இப்படியாக சொல்கிறது. 2 பேதுரு 1:10, ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்க, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு கால இடறி விழுவதே இல்லை. ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்க. நமக்கு கொடுத்த ஆண்டவர் திட்டம் என்ன, தரிசனம் என்ன, என்ன நோக்கம் அப்படிங்கிறத நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ஊழியத்திலே இறங்க வேண்டும். அதுக்கு முன்பதாக அவர் கொஞ்ச நாள் கூப்பிட்டார், இவர் கொஞ்ச நாள் கூப்பிட்டேன், அங்கே போனேன் இங்கே போனோன்னா கடைசியில் நம்மளை பார்த்து எல்லோரும் சிரிப்பாங்க, அவன் ஒரு இடத்துல கூட ஒழுங்காக நிற்கவே மாட்டான்னு சொல்லி. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் கூட அப்படி தான். ஆண்டவர் அவர் கொடுத்த தரிசனம் என் அடிக்கடி சொல்லுவார், என் வீட்டில் இந்த இடத்த கொடுத்ததே, இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்தது எதுக்காகனா சுகமளிக்கிற ஆராதனை நடக்கணும், என்னுடைய ஜனங்கள் நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் போய் சந்தித்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், சுவிசேஷ அழைப்பு, அவங்களெல்லாம் போய் பார்த்து நான் நல்லா உருக்கத்தோடு அவங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபம் பண்ணணும், என் வீட்லேயும் இந்த மாதிரி இந்த ப்ரேயர் காலில் அவங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணணும் மாதம். இதுதான் என்னுடைய அழைப்பு. ஆண்டவர் அடிக்கடி காமிக்கிறார், நிறைய பேர் சுகமாக்கப்படுறாங்க, நிறைய கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்படுறாங்க, எனக்கு இதுதான் அழைப்பு அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். நான் உடனே அப்போ ஆண்டவர் அழைப்புக்கு நீங்கள் கீழ்ப்பிடிங்கன்னா கடவுள் உண்மையிலே உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுவேன். அந்த நேரம் பார்த்து அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சபை ஊழியத்துக்கு ஒரு அழைப்பு வந்தது. மாதம் உங்களுக்கு இவ்வளோ ரூபா சம்பளம், உங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ ரூபா தாரோம் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே கடைசியில் பார்த்திங்கன்னா அழைப்பை விட்டுட்டு அவர் அங்கே போயிட்டார். உடனே நான் ஒரு நாள் கேட்டேன், ஏன்னா என்னென்னா அவங்க அழைப்பு இப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் எப்படி போயிட்டீங்கன்னுங்கிறேன். தம்பி நீங்கள் பேச்சுலர், கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு அவர் சித்தத்தின்படி நம்ம போனோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு ஆண்டவர் நம்மளை நினைச்சார், கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்த்துவார். அது நம்ம என்றைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் கரை சேர்க்க முடியும், என்றைக்கு நம்ம இது பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி ஒரு சர்ச்சில் நான் உபதேசராக இருக்கிறேன், எனக்கு மாதம் சம்பளம் கிடைக்குது, சபையார் என்ன நல்லா தாங்குறாங்க, வேணும் வேண்டாங்குது, எனக்கு வீடு நிறைய இருக்குது, இதை விட என்ன வேணும், அதனால் நான் அந்த லைன்லேயே போயிட்டுருக்கிறேன் அப்படின்னாரு. நானும் அடிக்கடி அவர் பார்க்க நேரம்னா சொல்லுவேன், இந்த ஊழி எனக்கு இப்போ நல்லா போயிட்டுருக்கு பாரு, ஆனால் ஆண்டவங்களுக்கு கொடுத்த தரிசனம் வேறு என்னன்னு சொன்னீங்க அப்படின்னே. அது சொன்னார், தம்பி அதுபடி போனால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாயிரும் பாரு, என்னென்னா இது ஊழியத்துக்கு தலைவரே ஆண்டர் தான், அவர் படி நடந்தால் நீங்கள் கஷ்டப்படுதுன்னு சொல்லிங்களா அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி அப்படி பேசுவேன். கொஞ்ச நாள் சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை. கடைசியில் அவர் அப்படியே நானும் அந்த கான்டாக்ட்லேருந்து அப்படியே ரொம்ப குறைஞ்சிட்டேன்.
பாருங்கள் பிரியமானல, இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் இப்படி தான். பணம் கிடச்சா போதும், பொருள் கிடச்சா போதும், நல்லா சுகபோகமாக இருந்தால் போதும், நமக்கு பேர் புகழ் கிடச்சா போதும், அவர் கூடயே இருந்தால் நமக்கு பேர் கிடைக்கும், இவர் கூடயே இருந்தால் நமக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேர் புகழ் உலகப்பிரகாரம் ஆசீர்வாதம் நம்ம பார்க்குறோம். தவிர தேவனுடைய சித்தம் என்ன அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவருக்காக முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரிந்த இன்னொரு சகோதரன் கூட பார்த்திங்கன்னா, முதலாவது ஆண்டவனை சுவிசேஷ ஊழியத்துக்கு தான் பிரதர் அழைச்சிருக்கிறாரு, நான் கிராமமாக சுவிசேஷ ஊழியத்துக்கு போவேன் அப்படின்னாரு. நானும் ரொம்ப சந்தோஷையா, சுவிசேஷம் எல்லாரும் மேலே விழுந்த கடமை. தீர்க்க தரிசியாக இருந்தாலும், போதகரானாலும், மேய்ப்பரானாலும் எல்லாரும் சொல்லணும், அது எல்லாரும் மேலே விழுந்த கடமை. அதனால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த அழைப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் முழு நேரமாக சுவிசேஷமே சொல்லுங்கள், கர்த்தர் ஆசிரியப்பார் அப்படின்னேன். கொஞ்ச நாள் கழித்து வந்தார். எனக்கு இதில் வருமானமே இல்லை பிரதர், ஏன்னா புறமதத்தில் மத்தியில் ஊழியம் செய்கிறதுனால எதுவுமே இல்லை. எனக்கு இப்போ தான் அழைப்பு என்னென்னு எனக்கு தெரிஞ்சிருக்குது. எனக்கு நிறைய இடங்களுக்கு சபைகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுவும் கடைசியில் சரியாக நிலைச்சிருக்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் கோயில் குட்டியார நின்னார் ஒரு நாள். என்னையா திடீர்னு இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு இப்போ தான் அழைப்பு கரெக்டாக புரிஞ்சிருக்கு, கோயில் குட்டியார் தான் எனக்கு அழைப்பு அப்படின்னாரு. என்னையா அது அப்படியா, உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுதாரோ அதுபடி நடங்க அப்படின்ட்டேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கூட அதில் தாக்கு பிடிக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண் மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய புரோக்கராக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். என்னையா இங்கே நிற்கி அப்படின்னேன். எனக்கு இப்போ தான் அழைப்பு தெரிஞ்சிருக்குது, எனக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து ஒருத்தருக்காக கல்யாணம் முடித்தா அதில் தான் எனக்கு வருமானங்கள் வருது, போஷிக்கப்படுது, இதுதான் என்னுடைய அழைப்பு அப்படின்னாரு. பிரதர் எனக்கு என்னவோ நீங்கள் இது செய்கிறது தெரியா தெரில, நல்லா ஜெபம் பண்ணுங்க, உட்காந்து ஆண்டவர் சித்தத்தை கரெக்டாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கடைசியில் அவரும் சுய மாம்சத்திலேயே ஓடினார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஊழிய அழைப்பே இல்லாமல் எங்கேயுமே கூப்பிடல. எனக்கு ஏதாவது ஊழியங்கள் இருந்தால் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ ஆண்டோட சித்தத்தை நீங்கள் கேளுங்க, அவருடைய சமத்தில் காத்துருங்க, உங்களை தேடி அழைப்பு வரும். நம்ம அழைப்பு தேடி போகக்கூடாது. யாராவது கூப்பிட மாட்டாங்களா, கூப்பிட மாட்டாங்க, நம்ம ஓடக்கூடாது. ஊழியம் அவருடையது, அவருக்கு எங்கே தேவையோ நம்மளை கண்டிப்பாக கொண்டு போகிறார். அதனால் தேவ சமத்தில் காத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். பெரியமான இன்றைக்கி நிறைய பேர் நம்ம மாம்சத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நானும் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. அழைக்கப்பட்ட அழைப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன், உடைக்கப்பட்டேன், உருவாக்கப்பட்டேங்கிறது ஆண்டருக்கு தெரியும். அதுக்கு நேராக அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நினைச்சார், மனம் இறங்குகிறார். அதே போல் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான பாரத்தை, துக்கத்தை கர்த்தரையே கொடுப்பார். அதுதான் இன்றைக்கி ஆவிக்குரியமான ஒரு துக்கத்தை கர்த்தர் நமக்குள்ளாக கொடுப்பார். அந்த துக்கத்தை நம்ம ஆண்டவருக்கு சந்தோஷமாக நம்ம மாற்ற வேண்டும். ஆண்டவருக்கு என்னை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார். அப்படி சித்தத்தை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு அநேகமான ஆசீர்வாதம் கர்த்தர் தருகிறார். அதே போல் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 6:12, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றுக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரமானது கிடையாது. நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு. அடுத்ததாக பார்த்துக்கும் பொழுது 2 பேதுரு 1 கொரிந்தியர் 7:17 பார்த்தீங்கன்னா, தேவன் அவனவனுக்கு பரிந்தது அப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது அப்படியே அவனை என்ன செய்யணும், நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முதலாவது கொடுக்கப்பட்ட அழைப்பு விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடணும். கடைசி வரைக்கும் விசுவாசம் விட்டு விலகவே கூடாது. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி எத்தனை பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம விசுவாசத்தை உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது பார்க்கும் பொழுது, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நம்மளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவதற்காக தான் அவர் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்திருக்கிறார். எனவே நான் தீமைக்கு தீமை செய்வேன், அவனுக்கு நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பழி வாங்குறதுக்காக அல்ல, நமக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 4:7, தேவன் நம்ம அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். நம்முடைய இதெல்லாம் பாருங்கள், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. முதலாவதாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை உறுதியாக பிடித்துக்கொள்ள வேண்டும், நம்ம பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார். அடுத்ததாக ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1:9, இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவரோடு கூட இணைந்து என் காரியமாக யார் போவான், அவருடைய சித்தத்தை செய்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களும் கூட அப்படி சித்தத்தை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மளே நம்முடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். நாம் தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, அவனவன் தான் அழைத்திருக்கிற நிலைமையின்படியே நிலைத்திருக்க கடவுள் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களும் அதை பார்த்து கொண்டு ஓடைய வாழ்க்கையிலும் கூட என்ன நோக்கத்துக்காக நீ தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டுமாப்பா. நம்முடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, அவர்களுக்காக ஓடுவதற்காக அல்ல, உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக, உமக்காக ஓடுவதற்காக தாயின் கர்ப்பத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறப்பா. அந்த சித்தத்தை உணர்ந்து உடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக அதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்ன அழைப்பு, என்ன தரிசனம் வைத்திருக்கிறோ அந்த நியமித்த பாதையில் ஓடத்தக்கதாக கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. அதற்குரிய ஆவியின் வரங்களான வல்லமையிலான கிருபையெல்லாம் நிரப்புங்க கர்த்தாவே. நீர் அப்படியே செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.